செருபாபேல் என்கிற ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய ஆலயத்தை அஸ்திபாரம் போடுறதுக்கு இறங்குறாரு. அவனுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புறாங்க, தடைகள் வருகிறது. ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லி அனுப்புறாரு, செருபாபேலுக்கிட்ட சொல்லு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகுமா? சொல்லுங்க. என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் வருவார் என்றால் கூடாதது ஒன்றும் இருக்காது, முடியாததுன்னு ஒன்றும் இருக்காது, ஆகாததுன்னு ஒன்றும் இருக்காது, எல்லாம் அவரால் ஆகும். வெகு நாளா உங்க சரீர முயற்சியில நடக்காத காரியம் ஆவியானவர் நடத்த போறார். தேவ பலன் நடத்த போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நடத்த போறார். தடைகள் எல்லாம் உடைக்க போறார், கட்டுகள் எல்லாம் உடைக்க போறார். காலங்காலமா முடியாத காரியங்களை ஆவியானவர் முடிய வைக்க போறார். அவன் அப்படியே தடுமாறிட்டு இருக்கிற வேலையில ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருது, செருபாபேலே நீ பயப்படாத, உன் பலத்தினால அல்ல பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவியினால எல்லாவற்றையும் நடத்துவேன். ஹல்லேலூயா. இப்போ செருபாபேல் அதை உள்ள வாங்குறாரு. ஓகே ஆண்டவரே, இனி என் பலத்தை அல்ல, கர்த்தருடைய ஆவியின் பலத்தில் நான் இதை நடத்துறேன், இதை நான் செய்யறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு முன்னாடி இருக்கிற சோதனைகளை, பிரச்சனைகளை, தடைகளை பார்த்து சொல்றாரு, தடையே மலையே, நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ ஏமாத்துறோம், நீ தர மாட்டமா ஆயிடுவேன். சொல்லுங்க. பிரச்சனையே எனக்கு முன்னாடி நீ ஏமாத்துறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், நீ தர மாட்டமா ஆயிடுவேன். அல்லேலூயா. தவிடுபடியா